Hi students, நாம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா law of motion அப்படின்ற யூனிட்டில் law of conservation of linear momentum அப்படின்ற கான்செப்ட் கீழே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸாக இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தை நம்ம பார்க்க போகிறோம்ப்பா. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். Determine the magnitude and direction of the combined momentum of the moving spheres shown in the figure by drawing a vector diagram. The M1 mass அப்படின்றது 2 kg substance. இது M2 mass. இந்த M2 mass அப்படின்றது 3 kg substance. சரிங்களாப்பா? ஸோ இதோட இனிஷியல் velocity அப்படின்னு பார்க்கும்போது M1 massக்கு V1 equal to 6 meter per second towards right directionல இருக்கு. அதேமாரி M2 massக்கான velocity அப்படின்றது V2 4 meter per second downward directionல, அதாவது மைனஸ் j cap directionல இருக்கு. சரிங்களா? இது ப்ளஸ் ஐ கேப் டைரக்ஷனில் இருக்குது, இது மைனஸ் ஜே கேப் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, இந்த ரெண்டு பாடியோடைய மொமெண்டத்துக்கும் ஒரு வெக்டார் டயக்ராம் வரைய சொல்லியிருக்கிறாங்க. வெக்டார் டயக்ராம் வரையணும் அப்படின்னா இதோட மோஷனை கண்டினியூ பண்ணால் இந்த டைரக்ஷனுக்கு வருது. இதோட இனிஷியல் பொசிஷன்லேருந்து இதோட ஃபைனல் பொசிஷன் வரைக்கும் இருக்கக்கூடிய இதை ஒரு ட்ரையாங்கிள் லைக் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஆங்கிள் தான் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய ஆங்கிள். M1 மாஸோடைய மொமெண்டம் P1, M2 மாஸோடைய மொமெண்டம் P2. சரிங்களாப்பா? ஸோ இந்த ரெண்டு மொமெண்டத்துக்கும் ரிசல்டன் மொமெண்டம் கண்டுபிடிக்கணும். இந்த ஆங்கிள் 90 டிகிரி. சரிங்களா? ஒன்று எப்படி இருக்குது? பெர்பெண்டிகுலராக இது வந்து பாசிட்டிவ் ஐ கேப்பில் இருக்குது, இது மைனஸ் ஜே கேப்பில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 90 டிகிரி வந்து என்ன செய்யுது? பெர்பெண்டிகுலர் மோஷனில் இருக்கக்கூடிய ரெண்டு பாலோடைய மொமெண்டத்தை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு இனிஷியலாக இதோட மொமெண்டத்தை கண்டுபிடிக்கணும்னா P1ன்ற மொமெண்டம் M1 V1 அப்படின்ற ஃபார்முலாவில் சொல்லும்போது 2 × 6 12 kg மீட்டர் பெர் செகண்ட். இது பாசிட்டிவ் ஐ கேப்பில். அதேமாரி M2ன்ற மாஸுக்கு சொல்லும் மொமெண்டம் என்னது? P2 ஈக்குவல் டு M2 V2 ஈக்குவல் டு 3 × 4 12 kg மீட்டர் பெர் செகண்ட் மைனஸ் ஜே கேப்பில். ஓகே, இந்த ரெண்டோடைய மொமெண்டம் பார்த்தாச்சு. அப்போ இந்த ரிசல்டன் மொமெண்டம் அப்படின்றது P வெக்டார்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த P1 வெக்டார் ப்ளஸ் P2 வெக்டார், இந்த ரெண்டோடைய வெக்டார் அடிஷன் அப்படின்றது தான் இங்கே ரிசல்டன்ட் மொமெண்டமாக இருக்கும். ஸோ இதில் ரிசல்டன்ட் மொமெண்டம் அப்படின்னு பார்க்கும்போதே ரெண்டு பார்க்க போகிறோம். ஒன்று மேக்னிடியூட் ஃபார்ம் பார்க்கணும், அனதர் ஒன் டைரக்ஷன் பார்க்கணும். இந்த ஃபஸ்ட்டு மேக்னிடியூட் ஃபார்ம் பார்க்குறதுக்கு என்ன செய்யலாம்? த ரிசல்டன்ட் மேக்னிடியூட் வேல்யூ ஆஃப் த P வெக்டார் பார்ப்போமா? த ரூட் ஆஃப் P1 ஸ்கொயர்டு ப்ளஸ் P2 ஸ்கொயர்டு, இந்த ரெண்டு வெக்டாரோடைய ஸ்கொயர் வேல்யூ. அப்படி பார்க்கும்போது 12 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் என்னப்பா வரும் நம்மளுக்கு? 2 டைம்ஸ் ஆஃப் 12 ஸ்கொயர் எழுதிக்கலாமா? அப்போது 12 ஸ்கொயர் அப்படின்றதுல 12 ரூட் 2 அப்படின்ற டேமை 12 × 1.414 அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரிசல்டன் மொமெண்டம் வேல்யூ அப்படின்றது 16.968ன்னு வரும். அப்ராக்சிமேட்லி நம்ம 17 kg மீட்டர் பெர் செகண்ட்னு எடுத்துக்கணும். சரிங்களாப்பா? ஸோ இது வந்து மேக்னிடியூட் வேல்யூ. நம்மளுக்கு கிடைச்ச மேக்னிடியூட் வேல்யூ P வேல்யூ எவ்வளவு? 17 kg மீட்டர் பெர் செகண்ட். சரிங்களா? நியர்லி. அதே போல் ரிசல்டன் டைரக்ஷன். டைரக்ஷன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த பை ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். tan பை ஈக்குவல் டு ஒய் ஆக்சிஸ் P2 வெக்டார் பை P1 வெக்டார். அப்போ P2 வெக்டாரோடைய மேக்னிடியூட் ஃபார்மையும் P1 வெக்டாரோடைய மேக்னிடியூட் ஃபார்மையும் கால்குலேட் பண்ணாலே போதும். இது 12/12 அப்படின்றதுனால நம்மளுக்கு 1ன்ற ரிசல்ட் கிடைக்கும். எப்போ tan பை ஈக்குவல் டு 1 இருக்கும்? tan பை எப்போ 1 இருக்கும்னா tan 45 டிகிரியில். அப்போ பை எவ்வளவு? 45 டிகிரி. இதுதான் இந்த ரிசல்டன் மொமெண்டத்துக்கான டைரக்ஷன் பா. பை வேல்யூ எவ்வளவு? 45 டிகிரி. இதுதான் நம்ம இங்கே ஆன்சரில் எழுதணும். புரிஞ்சுங்களா? ஸோ இது வெக்டார் டயக்ராம் வரைய சொன்னாங்கன்னா இதுதான் வெக்டார் டயக்ராம். இதுங்களா? தொடர்ந்து இதேமாரி நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளத்தில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.